ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்த்து போகிறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு மற்றதை உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் 8 யார் நினைத்தாலும் இது தடுக்க முடியாது. யார் நினைத்தாலும் இது தடுக்க முடியாதுன்னா நம்ம நினைத்தாலும் தடுக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா நம்ம நினைத்தாலும் தடுக்க முடியாது. பெரிய சம்பவம் ஒன்று காத்திருக்கு. ஸோ அது என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி யார் நினைத்தாலும் அப்படின்னு நான் சொல்லும் போதே நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம். கிரகங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன்னு. ஆமாங்க, கிரக தாக்குதல்கள் ஏற்படுது. அதனால் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் ஏப்ரலில் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதெல்லாம் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இரத்தக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் ராசிநாதனாக கொண்ட மேசராசி என்பர்களே, இந்த டைம் மனதில் ஒரு தெளிவு பிறக்கிற மாதிரி கிரகங்கள் அமைந்திருக்கு. அலைச்சல்கள் குறையோ, அதோடு தாமதமாக நடந்து கொண்டிருந்த செயல்கள் துரிதமாக நடக்க தொடங்கும். மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்கணும். மற்றவர்களுடைய மனதை துல்லியமாக அறிந்து கொள்ளணும். ஒருத்தருடைய மனதை துல்லியமாக அறிந்து கொள்ளாமல் அவங்களுக்கு ஏற்ப நீங்கள் செயல்படக்கூடாது. மற்றவர்களுடைய மனதில் என்ன இருக்குது, அது நமக்கு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக அறிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். மீறி நம்ம தப்பாக ஸ்டெப் எடுத்து வைத்தா அது நமக்கு தான் ஆபத்தை ஏற்படுத்தும். குடும்ப ரீதியாக பார்க்கும்போது பிள்ளைகள் வகையில் ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஈடுபடுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. அவர்களும் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழலை உருவாகும். உங்களுடைய மனதை அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் விலகும். அதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் இப்போ தெரிகிறது. வெளியில் கொடுத்திருந்த கடன்கள் திரும்பவும் உங்கள் கைக்கு சேரும். சில நேரத்தில் சில தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் செய்ய அதற்கான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வெற்றி வாகைக்காக உங்களுடைய முயற்சிகளை மட்டும் கைவிடாதீங்க. உங்களுடைய கவலைகள் படிப்படியாக குறையும். புதிய வீட்டுக்கு குடிபெயரணும்னு நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும் பத்தாது, அதற்கான ஹார்ட் ஒர்க்கும் போடணும். அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா தான் புதிய வீட்டுக்கு குடிபெயர்வது ஈஸியாக அமையும். ஒரு சிலருக்கெல்லாம் வழக்கொன்றில் வழங்கப்படக்கூடிய சாதகமான தீர்ப்பினால வருமானம் பெருகும். ஸோ அதற்கான முயற்சிகளில் இப்போ இறங்குங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா முயற்சி தான். எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் முயற்சி போட மறக்காதீங்க. அப்புறம் தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்து கொள்ளணும். அப்போ தான் நல்ல லாபங்கள் உங்களால் தொழிலில் அள்ள முடியும். மற்றபடி கடுமையான போட்டிகளையும் சாதுரியமாக சமாளிக்கிறது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக உங்களால் முடியும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் வெற்றிகரமாக முடிவடையும். அதோடு கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள். அதே சமயம் புதிய முதலீடுகள் செய்யும்போது கவனமாக இருக்கணும். ஒரு பக்கம் தொழில் செய்கிறவங்க வாடிக்கையாளரிடம் நிதானமாக கோபப்படாமல் நடந்து கொள்ளணும். இன்னொரு பக்கம் புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டுலேயும் கவனம் இருந்தீங்கன்னா தொழிலில் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வராது. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதோடு மேல் அதிகாரிகள் உங்கள் பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க. அலுவலகத்தில் கூட உங்கள் மரியாதையானது உயரும். விரும்பிய இடமாற்றம் கூட கிடைக்கும். அதே நேரம் எவரை பற்றியும் புறம் பேசாமல் சக ஊழியர்களிடம் நட்பை காப்பாற்றி கொள்ளுங்க. எந்த அளவுக்கு காப்பாற்றி கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். ஃப்யூச்சர் நல்லா இருக்கிறதுக்காகவே சக ஊழியர்கள்கிட்ட நட்பை காப்பாற்றி கொள்ளுங்க. அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தொண்டர்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்யுங்க. இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு, அதனால் முழுமையாக கவனம் செலுத்துங்க. உங்கள் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதை நோக்கி செல்லும். கட்சி தலைமையிடத்தில் கூட நல்ல பெயர் வாங்குவீங்க. அதோடு சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும், அதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நண்பர்களுக்கோள் பழகக்கூடிய எதிரிகளிடம் எச்சரிக்கையாக அரசியலில் இருக்கணும். யார் நண்பர் யார் கெட்டவர் யார் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு செயல்படணும். பொதுவாக பிறரிடம் பேசக்கூடிய நேரத்தில் நிதானம்ங்கிறது ரொம்ப தேவை. எதிர்கட்சியினர் உங்களை பற்றி பரப்பக்கூடிய அவதூறுகள் குறித்து கவலைப்பட வேண்டாம். அது கவலைப்பட்டிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். ஸோ கவலைப்படாமல் இருங்க. இது அரசியலில் உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் என்று கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் புதுசாக தேடி வரும். அவற்றில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துனீங்கன்னா ரசிகர்களுடைய ஏகாப்த ஆதரவை பெற முடியும்.
ஃபஸ்ட்டு உங்கள் திறமையை வெளிப்படுத்த என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. அப்போ தான் உங்களுடைய செல்வாக்கு உயரும். பணவரவு அமோகமாக இருக்குது. புதிய வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான முயற்சியில் இறங்குங்க, சக்ஸஸ் ஆகும். ரசிகர்களுடைய ஆதரவோடு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தினீங்கன்னா வெளிநாடுகளுக்கு என்ன, வெளிநாட்டில் இருந்து வேற ஒரு கண்டத்துக்கே போகக்கூடிய வாய்ப்பு கூட உங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குங்க. அப்புறம் பெண்மணிகளுக்கு கணவரிடம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அன்பு பாசமும் அதிகரிக்கும். அதோடு உறவினர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சீராக சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். எங்கும் எப்போதும் பேசக்கூடிய நேரத்தில் நிதானம் தேவை. பெண்மணிகள் அதில் மட்டும் நல்லா கவனமாக இருந்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு, மேசராசிக்காரங்க மாணவ மாணவிகள் கல்வியிலும் விளையாட்டிலையும் வெற்றி கொடை நாட்டுவீர்கள். ஆசிரியர்களுடைய ஆதரவை பெறுவீங்க. மெயினாக யோகா, பிராணமயம் போன்றவைகளை செய்தீங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்தி கொள்ளலாம். ஸோ அதனால் அதை செய்ய மறக்காதீங்க. ஸோ உங்களுக்கான பலன்கள்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க பலன்கள் என்பது கிரகங்கள் மூலிமா நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்கன்னா நன்மைகள் உங்களுக்கு அதிகம் நடைபெறும். நம்ம எல்லோருடைய வாழ்விலும் நன்மைகள் அதிகரித்து தீமைகள் முற்றிலும் நீங்கவே விரும்புவோம். பண்டைய ஜோதிட சாஸ்திர அறிஞர்கள் மற்றும் ஞானிகள் மக்கள் வாழ்வில் நற்பலன்கள் அதிகம் ஏற்பட அவங்க ராசிகளுக்கு ஏற்ற பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகளை கூறியிருக்கிறாங்க. அதுவும் அப்பப்போ அந்த மாதத்துக்கேற்ப கூறியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் மேச ராசிக்காரங்க இப்போ பண்ண வேண்டிய பரிகாரத்தை சொல்ல போகிறேன். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால என்ன நன்மை உண்டாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மேச ராசிக்காரங்க இப்போ உங்கள் வாழ்வில் நற்பலன்களை பெறுவதற்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியிலோ அல்லது வேறு ஏதாவது வழியிலோ உதவிகள் செய்யணும். அவங்க கேட்கலனாலும் நீங்கள் வாலண்டரியாக போய் உதவி செய்யணும். அப்படி நீங்கள் உதவி செய்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால் அந்த உதவியை செய்ய மறக்காதீங்க. அப்புறம் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் அதிபதியாக இருக்கிறாரு. அதனால் சகோதர உறவுக்கு காரணமாக இவர் செயல்படுறதுனால சகோதர உறவுகளுக்கு தான் நீங்கள் அதிக உதவி செய்யணும். அதுவும் உங்கள் உடன் பிறந்த பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்தீங்கன்னா அவங்க வகையில் ஆசிகள் பெற்று நிறைய லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அவங்களுடைய ஆசிகள் பெறுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன உதவியோ அவங்களுக்கு செய்யுங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச உதவிகளை செய்யுங்க. அவங்க மனசு கோணாமல் நடந்துக்கிற மாதிரி உதவிகள் செய்யுங்க. அதுதான் இந்த பரிகாரத்தில் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயமே. ஸோ இந்த பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா பலன்கள்னு உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். அதாவது புதிய முயற்சிகள் நீங்கள் பண்ணிங்கன்னா இனி அந்த புதிய முயற்சிகள் வெற்றி நோக்கி போகும். அதோடு வேலை வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமானது இருக்கும். தொட்டது எல்லாமே துளங்கும். வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்ந்த ஒரு இடத்திற்கு செல்வதற்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்த விட வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதற்கு திரும்ப உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கூட நல்ல முன்னேற்றமானது இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இறை வழிபாடு நீங்கள் இப்போ நான் சொன்னது நீங்கள் பண்ணதுனால அந்த இறை வழிபாடு செய்த அமைதி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் பரிகாரமாக உங்களுடைய கூட பிறந்த உங்களுக்கு உதவிகள் செய்தீங்கன்னா இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப பலன்களுக்காக நீங்கள் அந்த பரிகாரம் சொன்னதை பண்ணிடுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஜோதிட வீடியோவில் சந்திக்கிறேன்.
உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்டை நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் வந்து கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.